ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வத்தல் தான் போடணும். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அது கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் உப்பி வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான். மிக்சர் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த எண்ணெயிலே கடுகு, கொஞ்சமாக சோம்பு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு அது கூடவே ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நான் போட்டு வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. உப்பு இதிலே கொஞ்சமாக சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஆனால் ரொம்ப கம்மியாக போடுங்க, ஏன்னா சுண்டக்காய் வத்தல்லே உப்பு நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு புளித்தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சுண்டக்காய் வத்தல் வறுத்தோம் இல்லையா, அதை இதிலே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க வச்சா தான் இந்த புளிக்குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாரி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.